ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரிவ்யூவில் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல், அதாவது ஹீரோயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹைட் ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இது நிறைய இல்லஸ்ட்ரேஷன், அதாவது 3D எடிட்டிங்கில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ, இந்த எஃபெக்ட் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து நோட் வீடியோ தான். நோட் வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாப்பில் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா அது உங்கள் மொபைல் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா இப்போ அதாவது நோடு வெர்ஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்தே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது சில வெர்ஷனில். ஸோ அது உங்கள் மொபைலில் சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். ஆனால் என் மொபைலில் சப்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போர்ட் ஆகலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டைலை வந்து அலைட் மோஷனில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம நோடுக்குள்ளே போய்க்கலாம். நோடுக்குள்ளே போயிட்டு கீழே இருக்கிற அந்த மேலே நியூ அப்படின்னு இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ நம்ம செட் பண்ணணும். ரேஷியோ அப்படின்னு இருக்கிறதுல நான் 16:9 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம்ஸ்குள்ளே போயிட்டு ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்கும். 1080 இருக்கும். அதை வந்து 1080 மாற்றிக்கணும். 720 அப்படின்னு இருக்கும். அதை வந்து 1350 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இது வந்து 4:5 ரேஷியோ. இப்படி மாற்றினதுக்கப்புறம் மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து மீடியாவுக்குள்ளே போயிட்டு இமேஜில் போயிட்டு நான் யூஸ் பண்ணுற இமேஜ், அதாவது நான் இந்த சாங்க்கு எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் வேணும்னா கீழே மெட்டீரியல் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இது எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் இப்போ ஷோ ஆக பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த இமேஜுக்குள்ளே போயிட்டு நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ். இது வந்து பிக்சல் லேபில் எடிட் பண்ணேன். பிக்சல் லேபில் வெறும் பேக்ரவுண்டு கலரை வந்து போட்டு மட்டும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். இது பேக்ரவுண்ட் இமேஜ். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் 0:0 அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஃபுல் 0.20 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த மென் இமேஜ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஹைடாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா 3D ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் 3rd இருக்கிறது வந்து -20க்கு கொண்டு வந்து வைங்க. 20க்கு வச்சுட்டு அந்த பொசிஷனில் வந்து ஃபஸ்ட்டு 2 இது வந்து டவுனு சைடு அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அடுத்த ஹீரோயின் இமேஜை செலக்ட் பண்ணி 3D ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் 3rd இருக்கிற ஆப்ஷனில் வந்து ஹீரோக்கு வந்து இப்போ -20 வச்சுருந்தோம்னா அடுத்த இமேஜுக்கு வந்து -40 வைக்கணும். அடுத்தடுத்த இமேஜுக்கு வந்து நம்ம 20 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இல்லை 30 இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி. அந்த 20-30 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இமேஜுக்கான கேப்பு. அப்போ அந்த எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ 3Dயாக தெரியும். 20 நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கேலில் 2nd ஆப்ஷனை சூஸ் பண்ணி இப்படி இது பண்ணிக்கோங்க. 2 எந்த இமேஜாக இருந்தாலும். இப்போ அடுத்தது அந்த கேஸ் இமேஜ் கொடுத்துருங்க PNG. அதையும் 3D ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் 40னா இதில் 60 வச்சுட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் போயிட்டு கம்மி பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி நான் வச்சிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சாங் உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, சாங்கோட ரிலீஸ், அதை வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கல. ஸோ அது எப்போயுமே ரெகுலராக நம்ம ஆட் பண்ணுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணி எனக்கு தெரியல அப்படின்னு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா இதுக்கும் அதாவது முன்னாடியே போட்டிருந்த டுட்டோரியலாக நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரிலீக்ஸ் ஆட் பண்ணாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு, சாங் ரிலீக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த கிராஸ் இது இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாகவே BOKEH அப்படின்னு இருக்குல்ல, ப்ரோக்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஹெச் வந்திருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா பிளர் ஆயிரும் அந்த கிராஸு.
அப்போ அந்த பிளர் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும்ல அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு உங்களுக்கு கிராஸ் சைஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மேலே வர மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அது பிளர் எஃபெக்ட் கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த 3D அனிமேஷன் வைக்கணும். அதையும் நான் இதில் சொல்லிடுறேன். ரிலீக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணல, 3D அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ சாங் அந்த ரிலீக்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு இந்த இமேஜ் எல்லா இமேஜையும் இந்த இடத்துல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணி 30 செகண்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வீடியோ லிங்க் போய் பாருங்கள். இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ரூட்குள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்கும் 3D செட்டிங் அப்படின்னா. அந்த 3D செட்டிங்குள்ளே போனீங்கன்னா குளோபல் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பொசிஷன் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் அந்த கிளாக் ஸ்டாப் வாட்ச் கிளாக் மாதிரி ஒரு இது சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா அது அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறது. இதை கீழே இருக்கிறத வச்சு நம்ம அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு அனிமேஷன் கீ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண அனிமேஷன் கீக்கு போயிட்டு அந்த பொசிஷனில் தேர்டாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஜூம் ஆகும். இப்படி நான் ஜூம் பண்ணிவிட்டேன். கீழே அதே மாதிரி ரொட்டேஷன்லேயே அதே மாதிரி அனிமேஷன் கீக்குள்ளே போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, செகண்டாக நம்ம எங்கே ஆட் பண்ணோமோ அதுக்கு நேரே ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரொட்டேஷன்லேயே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அந்த ரொட்டேஷனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணும்போது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு வரும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த அனிமேஷன் கீயை வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இப்போ ஜூம் இன் பண்ணுறது, கீழே வர்றது, மேலே போகிறது, இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களோட டேலண்ட்டு தான். இந்த இடத்துல எடிட் பண்ணுறது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் தான் எடிட் பண்ணிக்கணும். உங்களால் எப்படி அனிமேஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உங்களோட டேலண்ட்டு தான். இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால நான் சும்மா இப்படி போட்டுட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணிங்கன்னா கூட நல்லா நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நான் 10 செகண்டில் வந்து உங்களுக்கு தேவையான செகண்டு கீழே கோடாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்டு அந்த கோடை வந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கோடை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஏரோ மார்க் ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா இமேஜ் என்னென்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். அதில் அந்த லேடி இமேஜ் தான் ஃபஸ்ட் நம்ம ஹைடு பண்ணணும். அப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் வச்சுருக்கோம்ல கீழே டைம் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற இதில் வச்சுட்டு அந்த சிசர் சிம்பிள் இருக்குல்ல அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்படி டபுளாக கட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ டபுளாக கட்டான இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா திருப்பி உள்ளே போயிடும். இப்போ அந்த டபுளாக கட்டான இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த அசட் ஸ்டோரில் போனீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த டிசால்வ் அப்படிங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்டிங்கில் இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செட்டிங் சிம்பிள் இருக்கும். அது பக்கத்தில் அந்த அனிமேஷன் கீ ஆட் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுட்டு அந்த 20 அப்படின்னு இருக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்படியே ஹைட் ஆகிடும், அப்படி போகிற மாதிரியே தெரியும், அவ்வளோதான். ஃபுல்லாக ஹைட் ஆகிற வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கிலேருந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ப்ளே பண்ணும்போது அதை நம்ம மார்க் பண்ணோம்னா அந்த இடத்துல வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹைட் ஆகிடும். இப்போ ஹைட் ஆகிடும் பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் கடைசியில் இந்த ஹீரோவும் ஹைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான் கட் பண்ணணும். அந்த ஏரோ மார்க் ரூட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அந்த மென் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் இப்போ 10 செகண்டில் நம்மளுக்கு 9 செகண்டில் அந்த இமேஜ் போகணும், அதாவது இப்படி கட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் வச்சுட்டு அந்த சிசர் சிம்பிள் கொடுத்துட்டு கட் ஆகிருமா. அப்போ வந்து நம்ம கடைசியில் அந்த சின்னதாக இருக்கும்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சின்னதாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அசட் ஸ்டோரில் போயிட்டு அதே மாதிரி டிசால்வ் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த செட்டிங் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கலாம் அந்த சிம்பிளை கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த 20 அப்படின்னு இருக்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த மேனும் ரிமூவ் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி காமிக்கிற ரூட்குள்ளே போயிட்டு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பேருமே இருப்பாங்க. இது வந்து போகாதே சாங் வந்து, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோயின் ஹைட் ஆவாங்க, அடுத்தது மென் ஹைட் ஆகிற மாதிரி நான் எடிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணணுமோ எந்த இடத்துல ஹைட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஹைட் ஆகிடுச்சு. இப்போ கடைசி சாங் எண்டில் வந்து அந்த ஹீரோவும் ஹைட் ஆயிடுவாங்க பாருங்கள்.
ஸோ சொன்ன மாதிரியே நிறைய பேர் இன்னொரு ஆப் என்னமோ சொன்னீங்க, டிஜிட்டல் ஆர்ட்டுக்கு பேர் வேறு எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை, டக்குன்னு மறந்துடுச்சு. ஸோ அந்த இதை நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ நான் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைடானதை திருப்பி ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் பார்க்கல, ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப ஏன் ஸ்பீடாக ஹைட் ஆகுதுன்னா, நீங்கள் அந்த அனிமேஷனுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பக்கத்துலேயே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஹைட் ஆகிடும். கொஞ்சம் தள்ளி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஹைட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் இதையே எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் இன்னொரு ஆப், அதாவது இன்ஷாட் வச்சு நம்ம ஈஸியாக இன்னொன்று எடிட் பண்ணலாம். இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை வேணால் ஸ்கிப் பண்ணிடுறேன், கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அதை இன்ஷாட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நோடு வீடியோவில் எடிட் பண்ணது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்ஷாட் ஓப்பன் பண்ணிடுறேன். இன்ஷாட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு, நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க. கீழே டெலிகிராம் சேனல் விகே மோட் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோஸ்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வீடியோ 10 செகண்ட் வீடியோ ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க, அந்த வீடியோ தான் நல்லாவே சூப்பராக ப்ளே ஆகுது. நான் நார்மலாக சும்மா எடிட் பண்ணால் ஆனால் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது, அந்த 3D எஃபெக்ட்டு. இப்போ நான் இதை எடிட் பண்ணி இப்போ ஸ்கேல் ஆப்ஷன் அந்த கேன்வாஸ்குள்ளே போயிட்டு ரேஷியோவில் 4:5 வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை, அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்குள்ளே போனீங்கன்னா லாஸ்ட்டாக விக்னேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது சூப்பராக இருக்கும் இந்த 3D எஃபெக்ட் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் எப்படி உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கருக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் சிம்பிள் போட்டு இருக்கும். அந்த இமேஜ் சிம்பிள்குள்ளே போனீங்கன்னா இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து உங்கள் கேலரிக்கு போகும். அதில் வந்து நீங்கள் உங்கள் சேனல் லோகோ வந்து லோடு பண்ணிவிட்டு திருப்பி இதில் நான் முன்னாடி லோடு பண்ணியிருக்கேன், இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லோடு பண்ணியிருந்தனால நான் இதை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சின்னதாக பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். நம்ம 3D இந்த மாதிரி 3D எடிட் பண்ணும்போது நம்ம இப்படி தான் லோகோ வைக்கணும். நம்ம அந்த இமேஜ் ஆர் அந்த நோடு வீடியோவிலே வைக்கும்போது நமக்கு வந்து வீடியோ விட்டு ஃப்ரேம் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்படி எடிட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம சேனல் லோகோ ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.